இறைவனுக்கு வணக்கம். புனர்பூச நட்சத்திர பலன்கள் கூறப்படுகிறது. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 12/6/2024 வரை உள்ள காலகட்டத்தில் நண்பர்களின் உதவி கிடைக்கும், தெய்வ அனுக்கிரகங்கள் கிடைக்கும், எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆனால் தெய்வ அனுக்கிரக பலன் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். இந்த காலகட்டத்தில் புத்திரர் கிடைக்கும், பிரம்மனுடைய வழிபாடு கிடைக்கும், அவனுடைய ஆசிகள் கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், யோகா அபியாசம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வழிபாட்டில் உள்ளவர்களுக்கு அஷ்டம சித்திகள் சித்தி பெறுவதற்கான உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது. விவசாயம் செய்பவர்களுக்கு கடலை சீரகம் போன்ற விவசாயம் செய்து கொண்டு வருபவர்களுக்கு நல்ல லாபம், கொழுத்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது. அதே போன்று தலைமை பொறுப்புகள் ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் கருதப்படுகிறது. இதே போன்று 13/6/2024 முதல் 19/8/2024 வரையும், 3/12/2024 முதல் 5/4/2025 வரையும் உள்ள காலகட்டங்கள் அவ்வளவு சிறப்பான காலகட்டமாக கருதப்படவில்லை. இந்த காலகட்டத்தில் நண்பர்களினால் பலவிதமான இன்னல்கள் ஏற்பட்டு அவர்களினால் மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாங்கிய கடனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் இதில் வெகு குறைவான காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வாங்கிய கடனை செலுத்துவதற்கு போராடித்தான் ஜெயிக்க வேண்டும். பலருக்கு சொத்துக்கள் இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். அதிகபட்சமாக அலைந்து திரிந்து தொழில் செய்பவர்களுக்கு மட்டும் சில நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த நன்மைகள் கிடைத்தாலும் அவர்களுக்கு வெட்டி செலவு, வீண் விரயங்கள் என்ற அடிப்படையில் பல விதத்தில் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டமாகவே கருதப்படுகிறது. இதே போன்று 20/8/2024 முதல் 2/12/2024 வரை உள்ள காலகட்டமானது இதில் இடைப்பட்ட குறுகிய காலம் மட்டுமே சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது. இது நண்பர்களினால் சில உதவிகள் கிடைக்கலாம். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இது குறுகிய கால பலன்கள் என்பதனால் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விரய செலவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு தந்தை மகன் உறவு கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உறவுகளில் விரிசல் ஏற்பட்டு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வருமானம் குறித்து வெளியில் சென்றால் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்ற வகையில் எதை தொட்டாலும் நஷ்டமாகவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கூறப்படுகிறது. எனவே தெய்வ வழிபாடுகள் செய்து கொண்டு வந்தால் மட்டுமே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதனால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். ஆலங்குடி குரு பகவானையோ தட்சிணாமூர்த்தி வழிபாடையோ அல்லது தஞ்சாவூரின் அருகே உள்ள தென்குடி திட்டை சென்று வழிபடுவதோ அல்லது திருப்பத்தூர் அருகில் உள்ள பட்டமங்கலம் சென்று குருவை வழிபட்டு வந்தாலோ நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பலவிதமான இன்னல்களை இதில் அனுபவிக்க வேண்டி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காலகட்டமாகவே கருதப்படுகிறது.